ஆந்திரா காவல்துறை ஒரு மர்மமான கொலை வழக்கை குறித்து அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் மல்புரா காவல் நிலைய பகுதியில 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 அன்று நடந்திருக்கு. இளைஞர் ராகேஷை அவரது உறவினரான தேவிராம் நம்பிக்கை அழைத்து தனது மிட்டாய் கடையில் வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கார். பின்னர் உடலை பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு லோடு வாகனத்தில் வெறிச்சோடிய பகுதிக்கு கொண்டு சென்று பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்காரு. தேவிராமை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. விசாரணையில பாத்தீங்கன்னா ராகேஷ் தேவிராமின் மகளுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்கு. தேவிராம் கூறுகையில பாத்தீங்கன்னா ராகேஷ் தனது குளிக்கும் போது புகைப்படங்கள் எடுத்து அவற்றை வைத்து அச்சுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. இது தெரிந்தும் தேவிராம் ராகேஷை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்காரு. 2024 பிப்ரவரி 18ஆம் தேதி தேவிராம் ராகேஷை தனது கடைக்கு அழைத்திருக்காரு. அந்த கடை ஆக்ரா குவாலியர் நெடுஞ்சாலையில் ககுவாயில் இருந்து புகுல்பூருக்கு செல்லும் பாதையில் உள்ளது. ராகேஷ் கடைக்கு வந்ததும் தேவிராம் பின்னால் இருந்து மப்ளர் மற்றும் இரும்பு கம்பியால கழுத்தை நெரித்து கொலையும் செய்திருக்காரு. கொலைக்கு பிறகு தேவிராம் தனது மருமகன் நித்ய கிஷோரை அழைத்து இருவரும் சேர்ந்து உடலை பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு லோடு வாகனத்தில் காலி ஆற்றுக்கு அருகே வெறிச்சோடிய இடத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்கு ட்ரம்மை இறக்கி பெட்ரோல் ஊற்றி எரித்து மிதித்திருக்காங்க. சாட்சியங்களை அளிக்க ராகேஷின் மொபைல் மப்ளர் கம்பியை ஆற்றிலும் வீசியிருக்காங்க. அவரது மோட்டார் சைக்கிளை நெடுஞ்சாலையில் விட்டுவிட்டு தேவிராம் கடையை மூடி டெல்லி சென்று வேலையும் செய்ய தொடங்கியிருக்காரு. 2024 பிப்ரவரி 20 அன்று சைனிய காவல்துறை அரைகுறையாக எரிந்த உடலை கண்டறிந்து நடத்திய டிஎன்ஏ பரிசோதனையில உடல் ராகேஷின் தாயின் டிஎன்ஏவுடன் பொருந்தியும் இருக்கு. இதனால உடல் அவருடையது என உறுதியும் ஆகியிருக்கு. வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மல்புரா காவல்துறை கண்காணிப்பு பிரிவு மற்றும் எஸ்ஓஜி குழு இணைந்து விசாரித்திருக்காங்க. 2025 செப்டம்பர் 15 அன்று ஜகதீஷ்பூர் பாலம் அருகே தேவிராமை சந்தேகத்தின் பேர்ல கைது செய்திருக்காங்க. விசாரணையில அவர் முழு சம்பவத்தையும் ஒப்புக்கொண்டிருக்காரு. தேவிராமின் மருமகன் நித்ய கிஷோர் இன்னும் தலைமறைவாகவும் இருக்காரு. இந்த கொடூர கொலை சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.